ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத பார்த்தீங்கன்னா ஏபிஐ டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஏபிஐ டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போது ஃப்ரெஷ்ஷாக பிடெக் முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ட்ரு ஆகுறீங்க, ஐடி கம்பெனிஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ இனிஷியலாக உங்களுக்கு ஐடி டெஸ்டிங் ரோல் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ரோலில் எடுக்கிறாங்கன்னா அதில் எந்த விதமான டெஸ்டிங் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு வேளை செலனியம் டெஸ்டிங், அப்படி இல்லாட்டி ஏபிஐ டெஸ்டிங், இந்த மாதிரி டெஸ்டிங்கில் உங்களுக்கு எந்த விதமான ரோல்ஸாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து எந்த கான்செப்டில் வந்து கிளியராக இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களை வந்து டெஸ்டிங் ரோலில் போடுவாங்க. டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏபிஐ டெஸ்டிங் அந்த மாதிரியான ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறப்போ என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஐடி கம்பெனிலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏபிஐ டெஸ்டிங் மேனுவலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆட்டோமேஷன் விட மேனுவல் டெஸ்டிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேனுவல் டெஸ்டிங்குள்ளே போகிறீங்கிறப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னேனோ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் காமிக்கிற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து 80 to 90% இது வந்து பேசிக், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஏபிஐ டெஸ்டிங்னா என்னங்கிறதுல பேசிக்கே தெரிலனா கண்டிப்பாக வந்து உங்களை எந்த வேலையிலையுமே கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ டெஸ்டிங் ரோலில் உங்களோட ரோல் என்னவாக இருக்கும், எதை நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான கொஷின்ஸ் என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்னிக்கல் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேசிக்கான கொஷின்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னா, ஏபிஐ டெஸ்டிங்னா என்ன, அது எதனால் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிஐ டெஸ்டிங்னா என்னன்னே தெரியாமல் கண்டிப்பாக வந்து அந்த இன்டர்வியூவில் போய் நம்ம உட்கார முடியாது இல்லையா. அடுத்தது ரெண்டாவது கொஷின், நிறைய டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிஐ டெஸ்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் பற்றி உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஒரு டெஸ்டிங் ரோலில் போய் நீங்கள் உட்காருறீங்கிறப்போ அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கும். அதில் அந்த டெஸ்டிங் டைப்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட கேட்பாங்க. அடுத்ததா எந்தெந்த டூல்ஸ் வந்து நீங்கள் ஏபிஐ டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷினாவோ இல்லை செகண்ட் கொஷினாவோவே எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ங்கிற கொஷின் இருக்கும். ரெண்டாவதாக நீங்கள் எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டூல் யூஸ் பண்ணி ஏபிஐ டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற கொஷின் கண்டிப்பாக இருக்கும். 99% நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஏபிஐ டெஸ்டிங்கில் எந்த மாதிரியான டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின் இருக்கும். அப்புறம் ஏபிஐ டெஸ்டிங்கிறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் திரும்ப கிளைண்ட்டுக்கு வரும். நம்ம வந்து ரெக்வஸ்ட் வந்து நம்ம சர்வருக்கு கொடுப்போம், சர்வர்கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த ப்ராசஸில் இன்டர்மீடியரியாக நடுவில் இருக்கிற ஏபிஐ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ஹேப்பன் ஆகிறதுக்கு ஒரு டூல், ஒரு ஆளாக இருக்கும், ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும் அப்படியா இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதை வந்து நீங்கள் எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க. திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஐடி டெஸ்டர். நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிங் ரோலில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, ஆஸ் அ கிளைண்ட்டாக நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் டேட்டாவை எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சினாரியோஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க, அதாவது டெஸ்டிங் சினாரியோஸ்னு அதை சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணி ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ரிட்டன் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கிடச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இல்லை, 2 யூசர் இல்லை, லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ், நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்க, எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஷின். ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் அப்ரோச் வுட் யூ டேக் டு டெஸ்ட் அண்ட் ஏபிஐ தட் ரெக்வயர்ஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறப்போ, இப்போ ஒரு ஏபிஐ வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் வந்து தேவைப்படுது அந்த ரெக்வஸ்ட்டுக்குங்கிறப்போ
ஆத்தென்டிகேஷன்னா ஒன்றும் இல்லை, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். இப்போ அந்த ஏபிஐக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். அடுத்த கொஷின், கேன் யூ டிஸ்கிரைப் அ டிஃபிகல்ட் ஏபிஐ டெஸ்டிங் இஷ்யூ யூ ஹவ் ஃபேஸ்ட் அண்ட் ஹவ் யூ ரிசால்வ் இட்? நீங்கள் ஆல்ரெடி ஏபிஐ டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ டிஃபிகல்ட்டாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணீங்க, அந்த சினாரியோ என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மூலமாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இது மூலமாக டெஸ்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கிற பட்சத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு டு யூ ஹேண்டில் ஏபிஐ சேஞ்சஸ் தட் அஃபெக்ட் எக்ஸிஸ்டிங் டெஸ்ட்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு, ஒரு டெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஏபிஐ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, அந்த டைம் நீங்கள் அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி 5th கொஷின். நெக்ஸ்ட் 6th கொஷின் பாருங்கள், கேன் யூ டிஸ்கிரைப் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஹேட் டு கொலாபரேட் வித் டெவலப்பர்ஸ் டு ரிசால்வ் அன் ஏபிஐ இஷ்யூ? அதாவது நீங்கள் எப்பயுமே ஒரு ரோல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்தீங்கன்னா டீம் மேனேஜ்மெண்ட், கொலாபரேட் வித் அதர் டீம்ஸ் டு ரிசால்வ் அன் இஷ்யூ, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிங்கிறப்போ டீமோட கண்டிப்பாக வந்து ஒத்துழைச்சி ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட நாலேஜ் லெவல் என்னவா வேற இருக்கலாம், ஆனால் உங்களோட டீம் கூட நீங்கள் எந்த அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் வந்து நீ எதை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கிறப்போ டெவலப்பர்ஸ் டீம் கூட எப்படி கொலாபரேட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களோட ஐடியா என்ன, எப்படி ரிசால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். அடுத்தது 7th கொஷின் பார்த்தீங்கன்னா, கீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஏபிஐ டெஸ்டிங் அண்ட் யூஐ டெஸ்டிங். ஏபிஐ டெஸ்டிங்னா என்ன, யூஐ டெஸ்டிங்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏபிஐ டெஸ்டிங்கை யூஐ டெஸ்டிங்கோட வந்து கம்பேர் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏபிஐ டெஸ்டிங்கிறது வேறு, யூஐ டெஸ்டிங்கிறது வேறு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அதில் வந்து கிளியராக இருக்கீங்கிறத செக் பண்ணுவாங்க. 8th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் ஏபிஐ டெஸ்டிங் ஃபிட் இன் டு த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்? ஸோ இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்ட் இன்ஜினியர், டெஸ்டிங் ரோல்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல்ஸ், இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் ஏபிஐ டெஸ்டிங் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். 9th கொஷின், போஸ்ட்மேனுங்கிற டூல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மேனுவல் டெஸ்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலுமே போஸ்ட்மேனுங்கிற டூலில் கலெக்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லைஃப் ஸ்கில்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா 90% கொஷின்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இருக்கா, இல்லை லேர்ன் பண்ணிக்கிற ஸ்கில் இருக்கா, அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் கண்டிப்பாக ஹையர் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷர். ஒரு ஃப்ரெஷருங்கிறப்போ எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு டைட் ஷெடியூலில் ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது இல்லையா, நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்கு. அதில் போஸ்ட் மெத்தடுக்கும் புட் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக நிறைய இன்டர்வியூஸில் கேட்ட கொஷின், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஷின் வந்து இதுதான். ஸோ இந்த கொஷின் மூலமாகவே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, இல்லை உண்மையிலே நீங்கள் வந்து போஸ்ட்மேன் டூலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அட்லீஸ்ட் நீங்கள் ஓப்பனாவது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து இந்த கொஷின் மூலமாகவே அவங்க செக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோஸில் இருக்க கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், வீடியோ 2 மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏபிஐ டெஸ்டிங் பற்றி பேசிக் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியணும், இல்லை ஒரு இன்டர்வியூக்கான ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.